நட்சத்திரங்களின் ஆலயங்கள் நிகழ்ச்சி தொடர்கின்றது. கேட்டை நட்சத்திரத்திற்கான ஆலயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாக நாம் திருப்பராய்த்துறை என்னும் ஆலயத்தின் பெருமைகளை பற்றி பார்த்து வருகிறோம். அதன் புராணக்கதை பின்னணி என்ன என்பதை பற்றிய தகவல்களை நேற்றைய நிகழ்ச்சியிலே நாம் தெரிந்து கொண்டோம். இன்றைய தினம் அந்த ஆலயத்திலே உள்ள சிறப்புகள் என்னவெல்லாம் என்பதை பற்றி பார்க்கவிருக்கிறோம். இந்த தலத்திற்கு வழிபட்டவர்கள் யார் யார்? அத்ரி, வசிஷ்டர், கௌதமர், காசியபர், பரத்வாஜர், விஸ்வாமித்திரர், ஜமதக்னி ஆகிய 7 மிகப்பெரிய ரிஷிகளும் இங்கு ஈசனை வழிபட்டு இருக்கிறார்கள். சப்த ரிஷிகளால் வழிபடப்பட்ட ஈசன் என்பது இந்த ஈஸ்வரனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை. சப்தரிஷி க்ஷேத்திரங்கள் என்று ஒரு சில க்ஷேத்திரங்கள் இருக்கின்றன. சப்த ரிஷிகள் வழிபட்ட தலங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சுமார் ஒரு 10 ஸ்தலம் இருக்குது. காசியிலேருந்து ஆரம்பித்து காசி, விருதாச்சலம் எல்லாம் சப்தரிஷி வழிபட்ட ஸ்தலம். சுவாமி பேர் சப்தரிஷீஸ்வரர் அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல இருக்கும். இப்போ நான் சொல்கிற இந்த திருப்பராய்த்துறை பக்கத்தில் தான் லால்குடி இருக்குது. லால்குடியில் சுவாமி பேரே சப்தரிஷீஸ்வரர். அம்பாள் ஸ்ரீமதி அம்பாள். தியாகராஜசாமிகள் பஞ்சரத்ன கீர்த்தனம் பாடின ஸ்தலம், ரொம்ப விசேஷமான ஸ்தலம். அதை பற்றி நான் வேற ஒரு கான்டெக்ஸ்டில் சொல்கிறேன். இந்த திருப்பராய்த்துறையிலே சப்த ரிஷிகளும் வழிபட்டு இருக்கிறார்கள். இது குபேரன் வழிபட்ட தலம், தேவேந்திரன் வழிபட்ட தலம். குபேரன் வழிபட்ட தலம் என்பதால் இது செல்வ செழிப்பு நல்கும் தலமாகவும் இது கருதப்படுகிறது. செல்வம் வேண்டுவோர் இத்தலத்திற்கு சென்றால் கிடைக்கும். செல்வச் சிவபுரன், சிவனுக்கு பேரே செல்வம்னு பேர். செல்வம்னு பேர் வைப்பாங்களே, அது சிவபெருமானை குறிக்கும். செல்வம் வேணும், நிறைய செல்வம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க சிவ பூஜை பண்ணால் கிடைக்கும். சிவன் சொன்னாதான் குபேரன் கொடுப்பாரான். சிவனும் குபேரனும் அவ்வளோ நெருங்கின ஃப்ரெண்ட்ஸு. சிவபெருமானுக்கு நண்பர்கள்னு 2 பேர் தான். ஒன்று குபேரன், இன்னொன்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவருக்கு பேர் தம்புரான் தோழன்னு பேர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செலவுக்கு பணம் வேணும்னா உடனே சிவன்கிட்ட கேட்பார், உடனே அவர் கொடுப்பார், தங்கம் கொடுப்பார். அந்த மாதிரி நிறைய இடங்களில் கொடுத்துருக்கார். அதே போல் குபேரன் மிகப்பெரிய செல்வத்தை யாருக்கு வழங்குவார்னா சிவபெருமான் சிபாரிசு செய்தால் வழங்குவாராம். சிவபெருமான் அவருடைய அடியார்களுக்கு சிபாரிசு செய்வார். இதுக்கு எங்கே ஆதாரம் இருக்குது இந்த தகவலுக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். குபேர அஷ்டோத்தரத்தில் சிவபூஜா ரதாயை நமஹா அப்படின்னு ஒரு நாமாவளி. சிவபூஜா ரதாயை நமஹா. ரதம்னா வழின்னு ஒரு அர்த்தம் சான்ஸ்கிரிட்டில், வெஹிக்கிள்னு ஒரு அர்த்தம், பாத்வேன்னு ஒரு அர்த்தம் ரதம்ங்கிற சொல்லுக்கு. குபேரனுடைய ஐஸ்வர்யம் எதன் மூலமாக வருகிறது என்றால் சிவபூஜை மூலமாக வருகிறது அப்படின்னு இதுக்கு விளக்கம். திருப்பராய்த்துறையிலே எழுந்தருளிருக்கின்ற திருப்பராய்த்துறை நாதர், தாருகாவனேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த சிவபெருமானையும் பசும்பொன் மயில் நாயகி எனப்படும் பசும்பொன் மயிலாம்பாள், ஹேமவர்ணாம்பாள் என்னும் திருநாமத்துடன் தெற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே காட்சியளிக்கின்ற அம்பாளையும் இத்தலத்திற்கு சென்று வழிபட்டால் செல்வ செழிப்பு ஏற்படும். இத்தலத்திற்கு அழகான தேவார பதிகங்கள் எல்லாம் பாடப்பட்டுள்ளன. திருஞான சம்பந்தர், அப்பர் ஆகிய இருவராலும் தேவார பதிகம் பாடப்பட்ட திருமறை தலங்களுள் இந்த திருப்பராய்த்துறையும் ஒன்றாக இருக்கிறது. திருப்பராய்த்துறை ஈசனே, திருப்பராய்த்துறை ஈசனே என்று உருகி உருகி பாடியிருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான் இத்தலத்திற்கு. அந்த தேவார பதிகங்களை பாடினாலே செல்வம் வரும். அதில் ஒரு பதிகத்திலே அதுக்கான அகச்சான்று இருக்கிறது. அதை படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அதே போல் அருணகிரிநாதர் இங்கே எழுந்தருளில் இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு ஒரு திருப்புகழ் பாடியிருக்கிறார். ஒரு திருமுகமும் 2 திருக்கரங்களும் கொண்டு வள்ளி தெய்வ யானையுடன் மயில் மீது அமர்ந்த திருக்கோலத்திலே மேற்கு நோக்கிய சன்னதியாக இங்கே முருகப்பெருமான் எழுந்தருளில் இருக்கிறார். வாசனை மங்கையர் அப்படின்னு ஒரு திருப்புகழ் ஆரம்பிக்கும். திருப்புகழ் நூல் வைத்திருந்தால் அதிலே வாசனை மங்கையர் அப்படின்னு துவங்கும்
திருப்புகழை எடுத்து படித்து பாருங்கள். அதிலே திருப்பராய்த்துறை மேவிய பெருமானே என்று இங்கே எழுந்தருளி இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு அருணகிரிநாதர் ஒரு அழகான திருப்புகழ் பாடல் ஒன்றை பாடியிருக்கிறார். வள்ளலார் பெருமான் இங்கு வந்து ஒரு அருட்பா பாடியிருக்கிறார். இத்தலத்திற்கு இவ்வளவு அடியவர்களால் பூஜிக்கப்பட்ட தலம், அறச்சாலைகள் நடைபெறுகின்ற ஒரு தலம், பெற்றோர்களால் வளர்க்கப்படாத ஆதரவற்ற சிறுவர்களுக்கென இங்கே ஒரு இல்லம் ஒன்று நடத்தப்படுகிறது, அநாத இல்லம் ஒன்று நடத்தப்படுகிறது. இலவச பள்ளிக்கூடங்கள் போன்றவையெல்லாம் நடத்தப்படுகின்றன. பல கல்விச்சாலைகளும் அறச்சாலைகளும் அன்னதான சத்திரங்களும் இன்றைக்கும் செயல்படுகின்ற ஒரு புண்ணிய பூமியாக அகண்ட காவேரியின் கரையிலே அமைந்துள்ள இந்த திருப்பராய்த்துறை தலம் இருக்கிறது. இது அனைவரும் கண்டு அவசியம் தரிசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலமாகும். பராய்மரம் இங்கே தலவிருஷமாக இருப்பதால் கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அவசியம் இத்தலத்திற்கு சென்று வழிபடுவது மிகவும் முக்கியமாகும். இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாளைய தினம் பார்ப்போம். நாளைய தினமும் தொடர்ந்து கேட்டை நட்சத்திரத்தை பற்றித்தான் சொல்லவிருக்கிறேன். இன்றைய தினம் உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.